அண்மை செய்தி. சர்ச்சை சொற்பொழிவு விவகாரத்தில் கைதான மகாவிஷ்ணுவுக்கு 3 நாள் போலீஸ் காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சர்ச்சை சொற்பொழிவு விவகாரத்தில் கைதான மகாவிஷ்ணுவுக்கு 7 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் மனு அளித்திருந்த நிலையில் தற்பொழுது 3 நாள் போலீஸ் காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பரம்பொருள் பவுண்டேஷன் அமைப்பை சேர்ந்த மகாவிஷ்ணு ஊக்கப்படுத்தும் வகையில் நிகழ்ச்சி நடத்துவதாக கூறி உரையாற்றியிருக்கிறார். கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் ஏற்பதால் ஜென்மம் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மாணவர்கள் மத்தியில் அவர்கள் இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து வைத்திருக்கிறார். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், ஏழைகள் ஆகியோரது நிலைக்கு முன்ஜென்மம் பாவம் தான் என கூறியிருந்தார். இது தொடர்பாக மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சைதாப்பேட்டை காவல் நிலையம் மட்டுமல்லாமல் பல்வேறு காவல் நிலையங்களுக்கு புகாரானது இந்த மகாவிஷ்ணு மீது அளிக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த வாரம் மகாவிஷ்ணுவை சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கைது செய்ததை அடுத்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். புழல் சிறையில் அடைக்கப்பட்ட அவரை 7 நாட்கள் விசாரணை செய்வதற்காக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சைதாப்பேட்டை போலீசார் மனு அளித்திருந்தனர். அந்த மனு மீதான விசாரணை இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் 7 நாட்கள் கேட்கப்பட்ட நிலையில் தற்போது 3 நாட்கள் கொடுத்து விசாரணைக்கு அனுமதி அளித்திருக்கிறது. இதனையடுத்து பல்வேறு தடயங்கள் ஏதாவது இருக்கிறதா என்பது குறித்து தற்போது சைதாப்பேட்டை போலீசார் அந்த விசாரணையானது நடைபெற இருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.